மிதுன ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குது. சில நேரம் அது நம்ம கை கெட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றி வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்தில் விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அது எல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமாக இருக்குது. இந்த மிதுனராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷம் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யணுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதனை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து எந்த ஒரு சூழலையும் சமயோகிதமாக கையாளக்கூடியவர்கள். ஒரு பிரச்சனை வந்தால் மற்றவர்கள் பதற்றப்படும் போது கூட அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் என்று யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாக நடந்த சில விஷயங்களை பார்த்தால் சில நேரங்களில் நீங்களே உங்களுக்குள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். நான் இவ்வளவு யோசித்து இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கை மட்டும் இன்னும் சரியாகவில்லை என்று. எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் தங்காமல் போயிருக்கலாம். நம்பிய உறவுகள் விலகி இருக்கலாம். நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு உதவாமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். சிலருக்கு குழந்தைகள் சொல்வதை கேட்காமல் இருந்தால் மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சிலருக்கு என்னுடைய சூழலை புரிந்து கொண்டு நான் சொல்லாமலேயே என்னை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருந்தால் போதும் என்று மனதிற்குள் நினைத்திருக்கலாம். உங்களுடைய இந்த உணர்வுகள் அனைத்தும் உண்மையானவை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதீர்கள். கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்குவதில்லை. அதேபோல் நல்ல நேரமும் நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்முடைய விட்டு கதவை தட்டாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நேற்றைய விட இன்று நான் என்ன சிறப்பாக செய்ய போகிறேன் என்று உங்களுக்குள் கேளுங்கள். ஒரு பழக்கத்தை மாற்றலாம், ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம், குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு சிறிய சேமிப்பை தொடங்கலாம், நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு முயற்சியை ஆரம்பிக்கலாம், உங்களை காயப்படுத்திய ஒருவரை மன்னிக்கலாம், உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை பார்த்தாலும் ஒரு புன்னகையுடன் கடந்து செல்லலாம். இப்படி நீங்கள் செய்யும் சிறிய மாற்றங்கள் தான் நாளை மிகப்பெரிய மாற்றமாக மாறும். மிதுன ராசி நேயர்களே, கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பாதையை காட்டலாம். ஆனால் அந்த பாதையில் நடக்க வேண்டிய காலடி உங்களுடையதுதான். ஆனால் இந்த பலன்களை ஒரு தீர்ப்பாக பார்க்காமல் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மிதுனராசிக்காரர்களின் வாழ்க்கையின் பல பகுதிகளில் மாற்றங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு தொழில் முன்னேற்றம், சிலருக்கு புதிய வேலை, சிலருக்கு பணவரவு, சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி, சிலருக்கு திருமண தொடர்பான நல்ல செய்தி, சிலருக்கு நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த ஒரு உறவு மீண்டும் இணைதல். இப்படி பலவிதமான மாற்றங்கள் வரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். ஆனால் அவசரம் வேண்டாம், நிதானத்தை மட்டும் கைவிடாதீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய தொழில் மற்றும் வேலை வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கலாம்ங்க. வேலை செய்பவர்களுக்கு இதுவரை நீங்கள் செய்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். மேல் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது திரும்பலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய பேச்சுக்கள் வரலாம். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு வரலாம். நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் வேறு ஒரு துறையில் வேலை செய்து கொண்டிருந்தால் இப்போது உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்பை தேடும் முயற்சியை மீண்டும் தொடங்கலாம். உங்களுடைய பேச்சு திறமை, புத்திசாலித்தனம் மற்றும் சமயோகிதமான சிந்தனை உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். விற்பனை, தகவல் தொடர்பு, கல்வி, எழுத்து, ஊடகம், ஐடி, நிர்வாகம், வணிகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். நீண்ட நாட்களாக நின்றிருந்த ஒரு திட்டம் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கலாம். வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது தொழில் முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஏற்றுமதி, இறக்குமதி, ஆன்லைன் தொழில், தகவல் தொடர்பு சார்ந்த பணிகள் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. பணம் தொடர்பான முடிவுகளில் அவசரம் வேண்டாம். யாராவது ஒரு தொழில் வாய்ப்பு என்று சொன்னவுடன் முழுமையாக நம்பிவிடாதீர்கள். ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடாதீர்கள். பெரிய தொகையை கடனாக கொடுப்பதற்கு முன் நன்றாக யோசியுங்கள். யாருக்காகவும் அவசரமாக ஜாமீனுக்கு நிற்காதீர்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பணவரவு இருக்கும், அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் வரலாம். குடும்ப தேவைகள், குழந்தைகளின் கல்வி, வீட்டுச் செலவுகள், வாகனம், மருத்துவம், இப்படி சில செலவுகள் வரக்கூடும். அதனால் சம்பாதிப்பது மட்டும் போதாது, சம்பாதித்த பணத்தை சரியாக நிர்வகிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும்.
நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கலாம். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் உருவாகலாம். பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலை மெதுவாக குறைந்து சுமூகமான நிலை உருவாகலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய கிரகங்களின் நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையலாம். சுக்கிரன் உங்கள் சுகஸ்தானத்தை தொடர்புபடுத்தும் நிலையில் இருப்பதால் வீடு, வாகனம், சொத்து போன்ற விஷயங்களில் முயற்சி செய்பவர்களுக்கு சில சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இதுவரை வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சியில் தாமதம் இருந்திருந்தால் அந்த முயற்சியை மீண்டும் தொடங்கலாம். சிலருக்கு பழைய சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் முன்னேற்றம் ஏற்படலாம். ஆனால் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் அவர்களை சுற்றி சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நிதானமாக கையாளுங்கள். கலை, ஊடகம், எழுத்து, பேச்சு, தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். செவ்வாய் உங்கள் ராசியை தொடர்பு கொள்ளும் காலகட்டத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக செய்ய தயங்கிய விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். அதே நேரத்தில் பேச்சில் கோபம் அதிகரிக்கலாம். சிறிய விஷயத்திற்கு உடனடியாக பதில் சொல்லும் பழக்கம் வரலாம். குடும்பத்தினரிடம் பேசும் பொழுது குறிப்பாக கவனம் தேவை. ஒரு நிமிட கோபத்தில் சொல்லும் ஒரு வார்த்தை பல நாட்கள் மனக்கசப்பை உருவாக்கிவிடலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் புத்திசாலித்தனம் மட்டும் அல்ல, உங்கள் நிதானமும் கூட. புதன் குருவுடன் இணையும் காலத்தில் சகோதரர் வழியில் உதவி கிடைக்கலாம். கல்வி அல்லது தொழில் தொடர்பான குறுகிய பயணங்கள் ஏற்படலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுத்திறன் மேலும் வலுப்பெறும். ஆனால் சனி வக்ரநிலையில் இருக்கும் காலத்தில் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தாமதங்கள் ஏற்படும். முக்கியமான விஷயங்களை முடிவடையாமல் மீண்டும் மீண்டும் தள்ளி போகும். அதிகாரிகளின் அழுத்தம் இருக்கலாம். வேலைப்பளு காரணமாக மனச்சோர்வு ஏற்படலாம். ஆனால் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான பண விஷயத்தை நீங்கள் கையாளும் நிலை உண்டாகும். எந்த விஷயத்தையும் அவசரமாக முடிவெடுக்க கூடாது. கடந்த காலத்தில் எடுத்த சில தவறான முடிவுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கலாம். உங்களுடைய சிந்தனையில் தெளிவு அதிகரிக்கலாம். செயலில் முதிர்ச்சி உருவாகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் என்பது மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எல்லோருக்காகவும் ஓடிப்போய் உதவி செய்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் அருகில் இல்லாதது போல் உணர்ந்திருக்கலாம். அந்த காயம் இன்னும் உங்கள் மனதில் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மெதுவாக அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர் ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி பற்றி பேச்சு தொடங்கலாம். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் சில முடிவுகள் நல்ல பலனை தரலாம். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்தாலும் கோபத்தால் அவர்களை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அவர்களுடன் நண்பரை போல் பேசுங்கள். சில நேரங்களில் கட்டளை விட வேண்டிய அன்பான ஒரு வார்த்தை தான் அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தும். காதலிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சில முக்கியமான தெளிவுகள் கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். உங்களை உண்மையாக நேசிப்பவர் யார், உங்களுடைய வாழ்க்கையில் தற்காலிகமாக வந்தவர் யார் என்பதை புரிந்து கொள்ளும் காலம் இதுவாக இருக்கும். தேவையற்ற சந்தேகங்களை விட்டுவிட்டு திறந்த மனதுடன் பேசுங்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணை பற்றிய தகவல்கள் வரலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் தொடங்கலாம். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் நெருக்கம் ஏற்படலாம். சிலருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படலாம். உறவுகளில் முக்கியமான ஒரு விஷயம், நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு முன் நாமும் எதிரில் இருப்பவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உடல் நலத்தை பொறுத்தவரை அதிக வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் காரணமாக சோர்வு ஏற்படலாம். சிலருக்கு தூக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதிகமாக யோசிப்பதால் மன அமைதி குறையும். உடலுக்கு போதுமான ஓய்வு கொடுங்கள். சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணீர் போதுமான அளவு குடியுங்கள். நடைப்பயிற்சி போன்ற எளிய உடற்பயிற்சிகளை செய்யுங்கள். உடல் கொடுக்கும் அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் தேவையான நேரத்தில் மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு கண்ணீரும் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றியுள்ளது. நீங்கள் யாரையும் கெடுக்க நினைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை காயப்படுத்தியவர்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உதவ யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதற்காக உங்கள் நல்ல மனதை மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றுங்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரையும் காலம் எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளுங்கள். சிலர் உங்கள் சந்தோஷத்தில் இருப்பார்கள், ஆனால் உங்கள் கஷ்டத்தில் இருக்க மாட்டார்கள். சில வார்த்தைகளால் மட்டும் ஆறுதல் சொல்வார்கள். சிலர் எந்த வார்த்தையும் பேசாமல் தேவையான நேரத்தில் உங்கள் கையை பிடித்து நிற்பார்கள். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. மிதுனராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டுடன் உங்கள் முயற்சிகளையும் தொடருங்கள். புதன்கிழமைகள் விநாயகர் மற்றும் பெருமானை வழிபாடு செய்யலாம். ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை அல்லது 108 முறை
ஜெபிக்கலாம். புதன்கிழமைகளில் பச்சை பயிறு தானம் செய்வது அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி வழிபாடை மேற்கொள்ளுங்கள். பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்ய மறந்து விடாதீர்கள். மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். மேலும் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை தரிசிக்க முயற்சி செய்யுங்கள். நிறைவேற்ற வேண்டிய நேர்த்திக்கடன் இருந்தால் உங்களால் முடிந்த அளவில் அதை நிறைவேற்றுங்கள். இவை அனைத்தும் பயத்திற்காக அல்ல, நம்பிக்கையுடன் மன நிம்மதிக்காகவும் செய்யுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை எவ்வளவு குழப்பம் இருந்திருந்தாலும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வரக்கூடிய காலம். நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் தெளிவாகும். யாரை நம்ப வேண்டும் என்று புரியும். எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று புரியும். உங்களுடைய திறமையை மதிக்கும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். நீண்ட நாட்களாக உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய சூழல் உருவாகும். நீங்கள் காத்திருந்த ஒரு வேலை, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பணவரவு, நீங்கள் விரும்பிய ஒரு உறவு, நீங்கள் முயற்சி செய்த ஒரு தொழில், இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களுக்குள் நல்ல செய்தியை கொண்டு வரலாம். ஆனால் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்துவதற்கு உங்களிடம் 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை, நிதானம், தொடர்ச்சியான முயற்சி. கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்ததை நினைத்து எதிர்காலத்தை அளிக்காதீர்கள். நேற்று நடந்தது நேற்று, இன்று உங்களுடைய கையில் இருக்கிறது. நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது. அதனால் நல்லதை நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள், உங்களை நீங்கள் நம்புங்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் முயற்சியை மட்டும் ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான கதவு திறந்திருக்கிறது. அந்த கதவுக்குள் தைரியமாக நடந்து செல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு. இறைவன் அருளால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறையட்டும், உங்கள் தொழில் வளரட்டும், உங்கள் பணவரவு அதிகரிக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கட்டும், உங்கள் மனதில் நிம்மதி பிறக்கட்டும். நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறட்டும். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய முடிவு அல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. இனி எழுதப்பட போகும் அத்தியாயம் உங்கள் வெற்றியின் அத்தியாயமாக இருக்கட்டும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அடுத்ததாக நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை புதிதாக சிந்திக்க வைக்கும் காலகட்டமாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள். அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று பலமுறை யோசித்திருப்பீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய மனதில் ஒரு முடிவு இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு ஏதோ ஒரு தயக்கம் உங்களை தடுத்து கொண்டே இருந்திருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். இதுவரை உங்களுடைய உழைப்பை கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட இனி உங்கள் திறமையை கவனிக்க தொடங்கலாம். வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மூலமாகவும் வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். ஆனால் எந்த ஒரு புதிய வாய்ப்பையும் அவசரமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதன் சாதக பாதகங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவு செய்யுங்கள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல. சில விஷயங்கள் விலகியது உங்களுக்காக இன்னும் சிறந்த ஒன்று வருவதற்கான இடத்தை உருவாக்கத்தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலம் எவ்வளவு சோதனைகளை கொடுத்திருந்தாலும் அவற்றை தாண்டி மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய மன வலிமை உங்களுக்கு இருக்கிறது. வெளியில் நீங்கள் தைரியமாக இருந்தாலும் மனதிற்குள் பல விஷயங்களை வைத்துக்கொண்டு அமைதியாக போராடுபவர்களாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மனநிலையை மாற்றக்கூடிய காலமாக இருக்குதுங்க. வேலையில் இருந்த அழுத்தங்கள் படிப்படியாக குறையலாம். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த சில வேலைகள் முடிவுக்கு வரலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கலாம். குறிப்பாக வெளிநாடு, ஆன்லைன் தகவல் தொடர்பு, விற்பனை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு முதலில் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்கள் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தனித்திறமை உங்களுக்கு இருக்கிறது. ஒரு விஷயம் முடிந்து விட்டது என்று நினைத்த நேரத்தில் அதே விஷயம் வேறொரு வடிவத்தில் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அதனால்தான் உங்களுக்கு மிகவும் முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைதுங்க. வேலை செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கலாம். உங்கள் திறமை வெளிப்படும் வாய்ப்பு உருவாகலாம். வேலை மாற்றம், பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்பு தொடர்பாக நல்ல தகவல் கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு தொழில் முயற்சி மீண்டும் தொடங்கலாம். காதலிப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம் குறையும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். உடல் சோர்வு, மன அழுத்தம் போன்றவற்றை தவிர்க்க போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. உணவு முறை நீங்கள் சரியாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில்
நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே அடைய போறீங்க. இறைவன் சரியான நேரத்திற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கலாம். நம்பிக்கையை இழக்காதீர்கள், முயற்சியை நிறுத்தாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல தொடக்கம் வருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.